வெல்கம் டு கலாஸ் கறிவேல். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பெரிய வெங்காயத்தை வச்சு வடை தான் பண்ணியிருக்கிறோம். அருமையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெளியிலெல்லாம் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளெல்லாம் நல்ல வெந்து சாஃப்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும். இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே இருக்கட்டும், அதை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி கட் பண்ணது, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, இவ்வளவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே நாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் இப்படி போட்டேன், அவ்வளோதான். சின்ன மீடியம் சைஸ்னால் 2 சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் வெங்காயம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். சால்ட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் வேணால் நமக்கு சேர்த்துக்கலாம். இனி இதில் நாம் ரவை தான் சேர்க்குறோம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்கணும். இதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்குறேன். இனி இதில் நாம் மைதா சேர்க்க போகிறோம். மைதா வச்சு தான் இது பண்ண போகிறோம். இது எல்லாத்தையுமே முதல்ல மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் 1 கப்பு மைதா, நான் இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டேன். எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தொளித்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வரும்போது சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது ஏன்னா நம்ம பிசைஞ்சு ரெஸ்ட் பண்ணதுக்காக வச்சுருக்கும்போது இன்னும் அதுலேருந்து தண்ணி விட்டு வரும், அப்போ இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் லூஸாக, ரொம்ப டைட்டாக இல்லாமல். அப்போ தான் நம்ம வடை போடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரியே நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை நாம் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் நாம் ரெஸ்ட் பண்ணதுக்காக வைக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் இல்லைனா மட்டும் 2 மணி நேரத்தில் பண்ணுங்கள். ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு காலையில் பண்ணணுன்னா நீங்கள் நைட்டில் கூட இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா காலையிலே வடை பண்ணலாம். கொஞ்சமாக ஆயில் மேலே க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இருக்கட்டும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்போ டைம் வசதியாக இருக்கோ அப்போ நம்ம வடையை பண்ணிட வேண்டியது தான். சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். மூடி வைக்கிறேன், இருக்கட்டும். நாம் இது வச்சு ஒரு 6 மணி நேரம் வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, மாவு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. இப்படி இருக்கட்டும். இப்படி இருந்தால் நம்ம வடை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இது கையில் தண்ணி தொட்டுட்டு தான் நீங்கள் வடையை ஒவ்வொன்றா போட்டு எடுக்கணும். இல்லைன்னா கையில் ஒட்டும். கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியை வச்சு நம்ம உளுந்து வடையெல்லாம் போடுவோமே, அது மாதிரி தான். இந்த மாதிரி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஓகே, அதுக்காக நான் ஒரு பேனில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாம் இது போல் போடலாம். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் கொஞ்சமாக எண்ணெய் தான் விட்டுருக்குறேன், அதனால் நிறைய எல்லாம் போட முடியாது.
கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். இப்போ 1 கப்பு மாவு தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் நிறைய எல்லாம் கிடைக்காது. ஒரு ஃபேமிலிக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு கிடைக்கும். பாருங்கள், போட்ட உடனே கிளறி விடண்டா. இப்போ நீங்கள் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடலாம். 5, 6 வாட்டி திருப்பி போட்டு 2 சைடும் நல்ல ப்ரௌன் கலர் ஆகும்போது நாம் எடுத்துட வேண்டியது தான். சாதாரணமாக நம்ம உளுந்து வடை பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், கலர் மாறிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நாம் எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன். சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வடை. மீதி இருக்கிறதே இந்த மாதிரியே பண்ணிடுறேன். இப்போ இதையும் அந்த மாதிரி திருப்பி போட்டு நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், நான் அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வடை சூப்பராக கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா? பார்த்தாலே தெரியும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மைதா வச்சு வடை பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.